பார்வதி தேவி மடியில் பள்ளி கொண்ட சிவபெருமான் பத்தி தெரியுமா? சயன கோலம்னு கேட்டாலே பெருமாள் தான் நினைவுக்கு வருவார். உலகத்திலேயே இந்த ஒரே கோவில்ல தான் சிவபெருமான் மனித வடிவில் சயன ரூபத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார். தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது வலி தாங்க முடியாத வாசுகி நாகம் விஷத்தை கக்கியது. விரட்டி வந்த விஷத்தை கண்டு பயந்த அனைவரும் சிவபெருமானிடத்தில் தஞ்சமடைந்தார்கள். சுந்தரர் அந்த விஷத்தை பந்து போல் ஆக்கி சிவபெருமானிடம் தந்தார். விஷத்தை உண்டுவிட்டார் சிவபெருமான். விஷம் கழுத்திலிருந்து கீழே செல்லாமல் இருக்க கழுத்தை பிடித்தார் பார்வதி தேவி. இதனால் தான் சிவபெருமானை நீலகண்டர் என்று அழைக்கிறோம். விஷத்தால் மயங்கிய சிவபெருமான் பார்வதி தேவி மடியில் படுத்து கொண்டார். அந்த இடம்தான் சுரட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் கோவில். சிவபெருமான் சயனரூபம் கொண்டது ஒரு சனிக்கிழமை பிரதோஷ வேளையில்தான். பிரதோஷ பூஜை இந்த கோவிலில்தான் தொடங்கப்பட்டது. சனி பகவான் அருள் பரிபூரணமாக கிடைக்க சனி பிரதோஷமாகிய இன்று மே 24 பள்ளிகொண்டேஸ்வரரை வழிபடுங்கள், சந்தோஷம் பெருகும். ஆலமுண்ட சிவன் பத்தி பார்த்தோம். அமிர்தமுண்ட அசுரன் பத்தி தெரியுமா? வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க.